உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள், அட்டமி திதி, சதய நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம், இன்று வளர்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உதவி, ரிஷபம் வரவு, மிதுனம் பயம், கடகம் நன்மை, சிம்மம் தாமதம், கன்னி உயர்வு, துலாம் இன்பம், விருச்சிகம் பரிசு, தனுசு பெருமை, மகரம் ஆதாயம், கும்பம் புகழ், மீனம் முயற்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின், ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சகோதர தோஷம். நான் ஏற்கனவே புத்திர தோஷத்தை பற்றி பார்த்துருந்தேன். ஜாதகத்தில் சில தோஷங்கள் எங்களுக்கு அமைகிறது இயற்கை. தோஷமே இல்லாத ஜாதகம் என்பது யாருக்கும் கிடையாது. எல்லாற்ற ஜாதகம், ராமரோட ஜாதகத்தில் இருந்து, பிள்ளையாட்ட ஜாதகத்தில் இருந்து, அனுமாரோட ஜாதகத்தில் இருந்து, எல்லோருடைய ஜாதகத்திலும் ஏதாவது தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும். ராமரோட ஜாதகத்தில் 5 கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருக்குது, ஆனாலும் தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும். தோஷமே இல்லாத ஜாதகம் என்பது அரிது. இதில் என்ன வித்தியாசம்ன்றா, சில பேருக்கு நிறைய தோஷம் இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தோஷம் இருக்கும். கொஞ்சம் தோஷம் உள்ளவன் நல்ல வாழ்க்கை அமையும். சில பேருக்கு மோசமான தோஷங்கள் அமையும், சில பேருக்கு சின்ன சின்ன சாதாரண தோஷங்கள் அமையும். சரி, இன்றைக்கு சகோதர தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் புத்திர தோஷத்தை பற்றி பார்த்தோம். புத்திரம் என்றால் பிள்ளை என்ற அர்த்தம், குழந்தைகள். சகோதர தோஷத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். சகோதர தோஷத்திற்கு அதிபதி யார் என்றால் செவ்வாய். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் குஜன். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் சகோதரர்களுக்கு அதிபதியான கிரகம். சகோதர தோஷத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். புத்திர தோஷத்துக்கு குரு அதிபதி. இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷத்துக்கு ஒவ்வொரு கிரகங்கள். புத்திரக்காரகன் குரு, சகோதரக்காரகன் செவ்வாய். செவ்வாய் ஜாதகத்தில் 3வது வீட இளைய சகோதரர்களுக்குண்டான வீடாக கருதுகின்றோம். ஜாதகத்தில் 5வது வீடு குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். ஜாதகத்தில் 7வது வீடு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு உறவுகளை பற்றி சொல்லி கொண்டு வருது. இதில் 3வது வீடு இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம். 3வது வீடு இளைய சகோதரரை குறிக்கக்கூடிய இடம். இப்போ புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ல் இருந்தால் புத்திர தோஷம். அதே மாதிரி சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதரஸ்தானம் என்ற 3வது வீட்டில் இருந்தால் சகோதர தோஷம் உண்டு என்று ஜாதகத்தில் தெரிஞ்சு கொள்ளுங்க. 11வது வீடு மூத்த சகோதரன், 3வது வீடு இளைய சகோதரன். 2 சகோதர சகோதரிகள் இருக்குது. ஒன்று உங்களுக்கு மூத்தவர்கள் அக்கா அண்ணன், இது 11வது வீடு. தம்பி தங்கச்சி, இது 3வது வீடு. பாருங்க ஜாதகம் எவ்வளவு நுட்பமாக போய்கொண்டு இருக்குதுண்டு. லக்னத்தில் சனி இருந்தால் சகோதரர்களுக்கு கூடாது. சூரியனுக்கு 7வது வீட்டில் செவ்வாய் அல்லது ராகு சேர்ந்திருந்தால் சகோதரர்களுக்கு கூடாது என்று சாத்திரம் சொல்லுது. சகோதர தோஷம் இருந்தால் என்ன செய்யும்? சகோதரர்களால் நன்மை இல்லை, சகோதரர்களால் தீமைகள் ஏற்படும், சகோதரர்களுக்குள்ள பகை உருவாகும், சகோதரர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய மாட்டினம். சில வீட்டில் பார்த்துருக்குறேன், பரம எதிரி மாதிரி சகோதரர், ஒரே தாயிட வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், ஒரே தாயினுடைய மார்பில் பால் குடித்த பிள்ளைகள், ஒரே பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், ஒரே பாடசாலையில் படித்த பிள்ளைகள், ஒரே கட்டில் படுத்து தூங்கிய பிள்ளைகள், ஒரே உடுப்பை மாறி மாறி போட்ட சகோதரர்களுக்கு இடையில் ஒருத்தனை அடித்து கொள்ளுற அளவுக்கு சண்டை வரும். பெரிய விசித்திரமாக இருக்கும் எனக்கு அதை பார்க்கக்குள்ள. அவ்வளவு பகை, பரம எதிரியை பார்த்தது மாதிரி பகை சகோதரர்களுக்குள்ளே இருக்கும். எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஒரே தாயிட கருவயிற்றிலிருந்து தான், கருப்பையிலிருந்து தான் 2 பேரும் பிறந்திருக்கணும். ஒரே அப்பா அம்மா தான் 2 வேறு வேறு சூழ்நிலையில் வளர இல்லை. ஒரே சூழ்நிலையில் ஒரே சூழலில் வளர்ந்துருப்பினோம். ஒரே படுக்கையில் படுத்து ஒண்டா பால் குடித்து ஒண்டா வளர்ந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகு எதிரிகள் போல, பரம எதிரிகள் போல சண்டை பிடிக்கிறத பார்த்தா விசித்திரமாக இருக்கும். என்னென்று இப்படி சண்டை பிடிக்கணும்னு தெரியாது. யாரோ சம்பந்தம் இல்லாமல் வேறு வேறு சூழ்நிலைகளில் வேறு வேறு அப்பா அம்மாவுக்கு பிறந்த 2 பேர் சண்டை பிடிக்கிறது வேறு. ஒரே வயிற்றில் பிறந்த ஒருத்தன் கொள்ளுற அளவுக்கு சண்டை பிடிப்பினான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சகோதர தோஷம். சில பேர் சண்டை பிடிக்க மாட்டினோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பினோம். இதுவும் சகோதர தோஷம். உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் சூழ்நிலை. ஆனால் சில இடத்துல அப்படி ஒற்றுமையாக பாச மலர்கள் மாதிரி அப்படி ஒற்றுமையாக சகோதரர்கள் இருப்பார்கள். இது வியப்பாக இருக்கும். அந்தளவுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும், ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் அப்படி ஒரு உறவு முறை இருக்கும். சரி, மூத்த சகோதரர், 3வது வீடு இளைய சகோதரர்கள், தம்பி தங்கச்சி. மூத்த சகோதரர்கள் 11வது வீடு, அது கட்டு போயிருந்தால் மூத்த சகோதரர்களோட பகை, இளைய சகோதரரோட நல்லா இருக்கணும். 3வது வீடு கட்டு போனால் இளைய சகோதரரோட பகை, மூத்த சகோதரர் நல்லா இருக்கும். சனி லக்னத்தில் இருந்தாலும் இந்த சகோதர தோஷம் ஏற்படுவதை நிறைய பேருடைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பகையான ஜாதகமும் ஒற்றுமையான ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். சரி, இப்போ என்ன செய்கிறதையா? இப்படி வந்துட்டு வளர்புறை செவ்வாய்க்கிழமை வீரபத்திரருக்கு சிகப்பு மலர் சாத்தி, சிகப்பு பட்டு துணி சாத்தி நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பகை நீங்கும், சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை மேலோங்கி காணப்படும்.
வளர்பிறை செவ்வாய்க்கிழமை, செவ்வாயை சகோதரக்காரகன் என்று சொல்லிட்டேன். 2 செவ்வாய் வரும் மாதத்தில், வளர்புற செவ்வாய் தேய்புற செவ்வாய். இதில் வளர்புறை செவ்வாய்க்கிழமையில் வீரபத்திரருக்கு சிகப்பு மலர்கள், அரளிப்பூ ரொம்ப விசேஷம், சிகப்பு அரளி, செவ்வரளி என்று சொல்கிறது, அல்லது ஏதாவது ஒரு சிகப்பு மலர்களினால் அர்ச்சனை செய்யுங்கோ, மாலை கட்டி போடுங்கோ. சிகப்பு பட்டு சாத்துங்கள், சிகப்பு நிறமுள்ள பட்டை சாத்தி வீரபத்திரருக்கு 9 வாரம் தொடர்ந்து வழிபட்டு வரும்போது இந்த சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பகை நீங்கும். செவ்வாய்க்கிழமை செய்யணும், வளர்புறம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும், சிகப்பு பூவில் அர்ச்சனை பண்ணுங்கோ, மாலை போடுங்கோ, சிகப்பு பட்டு ஐயாட்ட சொல்லி பைரவருக்கு சாத்த சொல்லுங்கோ. தொடர்ந்து எதையும் தொடர்ந்து செய்யணும், விடாமல் தொடர்ந்து 9 வாரம் வழிபட்டு வர இந்த சகோதரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பகை நீங்கும். அடுத்தது, செவ்வாய்க்கு அதிபதி முருகன். வளர்பிறை செவ்வாய் என்று முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கி காணப்படும். முருகன் தான் செவ்வாய்க்கு அதிபதி. செவ்வாய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அதிபதியாக இருக்கின்றன. இதில் முருகன் செவ்வாய்க்கு அதிபதியாக இருப்பதனால் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்து வர இந்த தோஷம் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.